வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா ரெண்டு வெவ்வேறு உலகத்தை ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம். ஒரு பக்கம் பல பில்லியன் வருஷங்களா நீழ நம்ம பிரபஞ்சத்தோட அறிவியல் வரலாறு. இன்னொரு பக்கம் ரொம்ப ஆழமான அர்த்தங்களையும் உறவுகளையும் பத்தி பேசுற ஒரு பழங்கால கதை. இது ரெண்டும் எப்படி ஒரே உண்மைய பத்தி பேச முடியும்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 13.8 பில்லியன். சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய நம்பர் இது. நம்மளுடைய இந்த ரெண்டு கதைகளோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரே போதும். இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. இதுதான் அறிவியல் நமக்கு சொல்ற கதை. எல்லாம் ஒரு சின்ன புள்ளியில பெருவெடிப்புல ஆரம்பிச்சது. அப்புறம் பல பில்லியன் வருஷங்களுக்கு தூசியும் வாயுவும் ஒன்னு சேர்ந்து கணக்கே இல்லாத விண்மீன் திரள்களை உருவாக்கிச்சு. அதுல ஒண்ணுலதான் நம்ம சூரிய குடும்பமும் இந்த அழகான நீல நிற பூமியும் உருவாச்சு. கடைசியா இங்க இருக்கிற பெருங்கடல்கள்ல முதல் உயிர் துளிர் விட்டது. சரி, அந்த பெரிய பிரம்மாண்ட கேன்வாஸ்ல இருந்து இப்போ நம்ம கவனத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு திருப்போம். அதாவது மனித கதையோட தொடக்கத்துக்கு. இந்த கதை அந்த விஷாலமான காலகட்டத்தை 6வது நாள் அப்படின்னு சொல்லுது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கிட்டத்தட்ட 300 மில்லியன் வருஷ பரிணாம வளர்ச்சிய, அதாவது முதல் நில விலங்குல இருந்து முதல் மனிதன் வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் இந்த கதை ரொம்ப அழகா 6வது நாள்ங்கிற ஒரே நாள்ல நடந்த மாதிரி சொல்லுது. இது ஒரு கலைநயமான பார்வை. இப்போ கதையோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். முதல் மனிதர்கள் எங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்கங்கிறதுல ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அதுவும் 2 வெவ்வேறு இடத்துல நடக்குது. முதல்ல ஆதாம். கதைப்படி ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உருவாக்கப்படல. தோட்டத்துக்கு வெளிய இந்த பரந்த உலகத்துல பூமியோட புழுதியிலிருந்து தான் உருவாக்கப்பட்டார். அவர் இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் சொந்தக்காரங்கதை இது காட்டுது. ஆனா ஏவாளோட உருவாக்கம் இதுக்கு அப்படியே நேர்மாறானது. அவங்க தோட்டத்தோட அந்த ஸ்பெஷலான சூழலுக்குள்ள ஆதாமோட ஒரு பகுதியா, ஒரு இணைப்பா உருவாக்கப்பட்டாங்க. இது தோழமையோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். ஆதம் உருவாக்கப்பட்ட அதே 6வது நாள்ல ஏதேன் தோட்டத்தோட செம்ம சென்டர்ல 2 சக்தி வாய்ந்த மரங்கள் முளைச்சுது. அதுங்க வெறும் மரங்கள் இல்ல, அதுக்குள்ள பெரிய அர்த்தங்கள் இருக்கு. இந்த 2 மரத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஒன்னு வாழ்வளிக்கும் மரம், அதிலிருந்து மென்மையான ஒரு வெள்ளை தங்க நிற ஒளி வருது. அது தூய உயிர் சக்தியோட அடையாளம். இன்னொன்னு அறிவளிக்கும் மரம், அது சிவப்பு தங்க நிறத்துல மின்னுது. அது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற தார்மீக தேர்வோட அடையாளம். சரி, அடுத்ததா கதை எங்க போகுதுன்னா, ஆதாம் இந்த உலகத்துல தனக்கான ஒரு இடத்தையும் ஒரு துணையும் தேடுற இடத்துக்கு போகுது. இது ஒரு ஆழமான தேடல். ஆதாம் விலங்குகளுக்கு பேர் வைக்கிற அந்த காட்சி, அது வெறும் ஒரு வேலை இல்ல, அது தனக்கேத்த ஒரு துணை கிடைக்குமாங்கிற ஒரு ஏக்கமான தேடல். கடவுள் ஒவ்வொரு விலங்கா கொண்டு வராரு, ஆனா ஆதாமோட தேடல் மட்டும் தொடர்ந்துட்டே இருக்கு. அந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கம்பீரமா சிங்கங்கள் வருது, சாந்தமா யானைகள் வருது, அழகா பறவைகள் பறந்து வருது. ஆதாம் ஒவ்வொன்னுக்கும் பேர் வைக்கிறான், ஆனா அவனோட தனிமை மட்டும் தீரவே இல்ல. அந்த நீண்ட தேடலோட உச்சகட்டம் இதுதான். கடைசியா ஏவாள முதல் முறையா பார்த்ததும் ஆதாம்குள்ள ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வந்த அந்த வார்த்தை ஹப்பாடா. ஹப்பாடாங்கிற அந்த பழங்கால வார்த்தைக்கு இப்போ நம்ம மொழியில சொன்னா வாவ் மனிதி, இல்லைனா அடடா நீயான்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு. அந்த ஒரு வார்த்தையிலேயே அவரோட முழு உணர்ச்சியும் வெளிப்பட்டுடுச்சு. இப்போ படைப்போட பரபரப்பான வேலைகளெல்லாம் முடிஞ்சு ஒரு அமைதியான முழுமையான நிலைக்கு கதை நகருது. அதுதான் 7வது நாள். 7வது நாள்னா வெறுமனே வேலை செய்யாம இருக்கறதில்ல, அது ஒரு பிரம்மாண்ட அமைதி. படைப்பு வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு விதமான தெய்வீக ஓய்வுல அமைதியா ஜொலிச்சிட்டு இருக்கிற ஒரு நிலை அது. சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த 2 காலக்கோடுகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான சித்திரமா பார்க்க முயற்சி பண்ணுவோம். இந்த அட்டவணை 2 பார்வைகளையும் ரொம்ப அழகா ஒப்பிடுது. பாருங்க, ஒரு பக்கம் மனித உறவுகளையும் அர்த்தத்தையும் பத்தி பேசுற ஒரு குறியீட்டு கதை, இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான அறிவியல் வரலாறு. இது 2ம் வெவ்வேறு மாதிரி தெரிஞ்சாலும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரிதான். கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். அறிவியல் உண்மையையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் சொல்ற இந்த மாதிரி பழங்கால கதைகளையும் ஒன்னா இணைச்சு நம்மளோட தோற்றத்தை பத்தி ஒரு முழுமையான கதையை சொல்ல முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?